மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தைரியத்தை விட்டு விடாத. ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துறார். நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நான் தண்ணீர்களை கடக்கும் போது கூட நான் கூட இருப்பேன். அப்படிலாம் நம்மளை தைரியப்படுத்துறாருல. அப்போ எதிராளியாக பிசாசு என்ன பண்ணுவான்? தைரியத்தை கெடுப்பதற்கு நம்ம பயப்படுத்தி சோர்ந்து போக பண்ண காரியத்தை செய்வான். இன்றைக்கி தைரியத்தை இழந்துட்டீங்களா? சூழ்நிலை காரியத்தை பார்க்கும்போது எனக்கு மன தைரியமெல்லாம் இழந்து கொண்டு வரேன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தைரியத்தை விட்டு விடாத. எப்படி நான் தைரியமாக இருக்கிறது? சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது. சூழ்நிலை எப்படி இருந்தால் என்ன? நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறல்ல, இது போதாதா? அதனால இன்றைக்கு உங்களை திடப்படுத்துகிறார் தேவன். உங்களுடைய அதைரியம் இன்னைக்கு விலகணும், பயம் விலகணும், தைரியமுள்ளவளாக இருக்கணும். கர்த்தர்